வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து யூனிட் 9. ஸோ ஆல்ரெடி யூனிட் 8 நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட மீன்வைல் நம்ம யூனிட் 9ம் பார்த்துட்டே இருந்தோம்னா சைட் பை சைட் 2 யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக யூனிட் 9 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வீடியோ அப்படின்றதுனால தமிழ்நாட்டோடைய ஒரு இன்ட்ரோ வீடியோவாக இது இருக்கும். அதோட அமைவிடம், பரப்பளவு, எல்லை, அப்புறம் எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய ஸ்டேட் இது, அந்த மாதிரி அடிப்படை தகவல்கள்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழே வந்து மொழி அடிப்படையாக மாநிலங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களும் வந்து மறுசீரமைப்பு மூலியமாக எல்லா ஒன்றா இருந்த எல்லா ஸ்டேட்டுமே வந்து மொழிகள் அடிப்படையில் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து சங்ககாலம், சிற்றரசர்கள் காலம், களப்பிரியர்கள் காலம், ஆங்கில ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கடந்து வந்திருக்கும். சங்க காலத்தில் வந்து பாண்டியன், சேரன், சோழன், அதே மாதிரி சிற்றரசர்கள் லிஸ்ட்டில் வந்து இந்த அதியமான், பாரி அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக வந்து களப்பிரியர்கள்லாம் வந்தாங்க. அப்புறம் ஆங்கில ஆட்சி, ஆங்கிலேயர்கள் வந்தபோது அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டை, இந்தியாவை வந்து அரசியலுக்கும் இராணுவ ஆட்சிக்கும் தகுந்தாப்பில் ஒரு 3 சென்ட்ரலாக வந்து பிரித்தாங்க. ஒன்று வந்து மதராஸ், பாம்பே, அப்புறம் வந்து கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 சென்டர்ஸ் அவங்க வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. அதில் வந்து மദ്രാஸ் கீழே வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, ஒடிசா அப்படின்ற அந்த பகுதிகள் எல்லாமே சேர்ந்து தான் மദ്രാஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழைக்கப்பட்டுட்டு இருந்தது. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மொழிகள் வாரியாக பிரிக்கப்படும் போது தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாமே வந்து இந்த மദ്രാஸ் அப்படின்ற அந்த எங்களுக்கு அந்த ஸ்டேட்லேருந்து பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மദ്രാஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் வந்து மொத்தம் 13 டிஸ்ட்ரிக்ட் வந்து உள்ளடக்கியதாக இருந்தது. அப்புறமா 1969 ஜனவரி 14 அப்போ சிஎம்மாக இருந்த CN அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மദ്രാஸ் அப்படின்ற அந்த பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாநிலமாக வந்து பெயர் மாற்றம் வந்து கொடுத்தாங்க. ஸோ யார் பெயர் மாற்றம் கொடுத்தாங்க, எந்த வருடம் அப்படின்ற கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து CN அண்ணாதுரை ஜனவரி 1969 பெயர் மாற்றம் அடைஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து அதோட தமிழ்நாட்டோட அமைப்பிடம், அதோட பரப்பளவெல்லாம் எவ்வளோ இருக்குன்னா இந்தியாவில் மொத்தமாக 29 ஸ்டேட்ஸ் இருக்கும்போது ஒரு சதர்ன் டிஸ்ட்ரிக்டாக வந்து தமிழ்நாடு வந்து அமைஞ்சிருந்தது. இதோட நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா இந்த 8 டிகிரி 4 வட அச்சம்லேருந்து இந்த 13 டிகிரி இந்த 35 வரையும் வட அச்சமாகவும், 76-18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80-20 கிழக்கு தீர்க்கமாக வந்து நம்மளோட நிலப்பரப்பு வந்து இருந்தது. இங்கே தமிழ்நாட்டோட ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஈஸ்ட் சைடில் வந்து கோடிக்கரையும், நார்த்தில் வந்து பழவேற்காடு ஏரி, வெஸ்டில் ஆனைமலை, சவுத்தில் குமரி முனைன்னு சொல்லிட்டு இந்த 4 டைரக்ஷன்லேயும் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத எந்த அமைவிடம் அப்படின்றதுல நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததை பார்த்திங்கன்னா அதோட பரப்பளவு எவ்வளோ இருந்துச்சுன்னா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டரில். இது வந்து நம்மளுக்கு இருக்க 29 ஸ்டேட்டில் வந்து இது வந்து 11வது ஸ்டேட்டாக வந்து பரப்பளவில் வந்து இடம்பெற்றிருந்தது. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக கணக்கெடுக்கும் போது தமிழ்நாடு வந்து 4% இடங்களை வந்து ஆக்கிரமிச்சதாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ எல்லைகள் பாருங்கள். தமிழ்நாட்டோட எல்லைகள் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு வந்து வங்காள விரிகுடா கடல் இருக்குது, நார்த்தில் வந்து ஆந்திர பிரதேஷும், வெஸ்ட்டில் வந்து கேரளாவும், சவுத்தில் வந்து இந்திய பெருங்கடலாகவும், நார்த் வெஸ்ட்டில் வந்து கர்நாடகாவும், இந்த சைடு வந்து சவுத் ஈஸ்டில் வந்து ஸ்ரீலங்காவை, அதாவது இந்த நாட்டை இந்தியா ஸ்ரீலங்காவை பிரிக்கக்கூடாது வந்து மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர்ச்சந்திய அமைப்பாகவும் இருந்தது. இது வந்து தமிழ்நாடு வந்து கடற்கரை ஓரமாக நிறைய மாவட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த கடற்கரை மாநிலம் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1076 கிலோமீட்டரில் 3ஆம் இடத்துல இருக்குது. முதல் இடத்துல வந்து குஜராத் இருக்கும். அடுத்து வந்து அரசியல் பிரிவுகள் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான்
ப்ரீவியஸான வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். எப்படி நிர்வாகம் பண்ணணும் அதன் அடிப்படையில் வந்து மாநிலங்கள், கோட்டங்கள், வட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க. அதோட எண்ணிக்கைகள் அவசியம். அதனால் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கனால இந்த வீடியோவில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களில் வந்து நிறைய மாவட்டங்களை வந்து பிரிச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரிக்காத மாவட்டங்கள் பெருசாக இருக்கிறத பிரித்து நிறைய சின்ன சின்ன மாவட்டங்கள்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் இதுவரையும் பிரிக்காத மாவட்டங்கள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் 3 இருக்குது நம்ம லிஸ்ட்டில். ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து நீலகிரி, 3வதாக கன்னியாகுமரி சொல்லிட்டு இந்த 3 மாவட்டங்கள். ஸோ வந்து பிரிக்காத மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த 3 மாவட்டங்களை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ தான். இதுக்கப்புறம் வந்து யூனிட் 9 பற்றி இருக்கா ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அது எல்லாமே உங்கள் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.